பிரியமானவர்களே, சந்தோஷமா இருக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்துக்குள்ள எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். உங்களுடைய சந்தோஷத்தை பாதிக்கிற ஏதோ ஒரு காரியம் நடந்திருக்குது. அது பிரச்சனையா இருக்கலாம், ஏதோ ஒரு நெருக்கமா இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு மனிதரால் உண்டான போராட்டமா இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு பாவக்காரி உள்ள நுழைஞ்சிட்டோ, ஏதோ ஒரு தவறு, ஏதோ ஒரு பொல்லாங்கு, யார் மூலமாக தப்பு பண்ணிட்டேனே, இயேசுவோட நடந்துகிட்டு இருந்தேன், இயேசுக்கு பிரியமில்லாத இந்த காரியத்தை செய்துட்டனே, இப்போ மனசாட்சி வாதிக்கிறே அப்படின்னு நினச்சி கலங்குறீங்களா? இயேசுகிட்ட எப்படி போகிறது, அவர்கிட்ட எப்படி பேசுறது, என் மனசாட்சி வாதிக்கிற, நான் தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் ரொம்ப அன்புள்ளவர். நீங்கள் தப்பு பண்ணினாலும் அவர் உங்களை நேசிக்கிறவர். அப்போ நேசித்து தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கலாமா? அதான் கிடையாது. அவர் என்ன சொல்றார் பாருங்களேன். ஓசியா 14:4 நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், நான் அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன். சீர்கேடு பண்ணிட்டாங்க, பாவம் செய்துட்டாங்க, ஆனா அவங்களை சிநேகிப்பேன். ஏன் தெரியுமா? அந்த சீர்கேட்டை நான் குணமாக்குவேன், சீர்கேட்டை மாற்றுவேன். அப்ப என்ன சொல்றாரு? உன் பாவத்தை நான் மன்னித்து, உன் பாவத்தை உன்னை விட்டு அப்புறப்படுத்தி நான் உன்னை நேசித்து அணைத்துக் கொள்வேன் என்று சொல்றார். அப்ப நீ பாவம் செஞ்சுட்டு தப்பு பண்ணிட்டு என் கூட நடந்துகிட்டு இருந்தா எப்படி நீ தப்பு பண்ணலாம், போயிரு அப்படின்னு விரட்டுகிற தேவன் அல்ல. ஐயோ, நான் தப்பு பண்ணிட்டேனே, ஆண்டவரை துக்கப்படுத்திட்டேனே நீ நினைக்கும் போது, மகனே மகளே, உன் சீர்கேட்டை நான் குணமாக்குகிறேன், உன் பாவத்தை நான் உனக்கு மன்னிக்கிறேன். ஏன் தெரியுமா? நான் உன்னை சிநேகிக்கிறேன், நான் இன்னும் உன்னை நேசிக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் உங்களை புறம்பே தள்ள மாட்டார், உங்களை மறக்க மாட்டார். ஏன்னா உங்களுக்காக சிலுவையிலே தன்னையே பலியாய் கொடுத்தவர், உங்களுடைய பாவத்தை எல்லாம் தன் மீது ஏற்றுக்கொண்ட ரத்தம் சிந்தினவர். அதனால் அவர் சொல்லுகிறார், நான் உன் சீர்கேட்டை குணமாக்கி உன்னை நேசிப்பேன், நான் உன்னை புறம்பே தள்ளிவிட மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படின்னு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என் சீர்கேட்டை குணமாக்குங்க, என் பாவத்தை மன்னிங்க, மறுபடியும் உங்களுடைய அன்புக்குள்ள என்னை அணைத்து கொள்ளுங்க. நான் உங்களை விட்டு விலகி போக விரும்பவில்லை, உங்களுடைய பிரசன்னத்தை இழக்க விரும்பவில்லை, எனக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.